இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு என்ற அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் வாழ்க்கை போகின்ற போக்கிலே நாம் ஒன்றுமே இல்லாமல் தனிமையில் நிற்கின்ற பொழுதும், பெரும் குறைகளோடு கலங்கி நிற்கின்ற பொழுதும் யாருமே இல்லை என்று நாம் துவண்டு விடாமல் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்த இறைவன் எந்த குறைகள் நம்மக்கிட்ட இருந்தாலும் கலங்கி நின்றாலும் நம்மை கரம் பிடித்து மார்போடு அணைத்து கொண்டு அன்போடு வழிநடத்துகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது என்ற சிந்தனையோடு இன்றைய அருமையான நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு நம்முடைய நிகழ்ச்சி. எப்போதும் போல் கடிதங்களுக்கு அளவில்லை, அதே போல் மெயில், வாட்ஸ்அப் அதில் முக்கியமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாதர். ஸோ நிறையா வந்துட்டுருக்கு. அதே போல் மாதா தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றிருக்கு. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய நீங்கள் சொன்ன மாதிரி மாதா தொலைக்காட்சி தியாக்கன்மார்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து இது பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி இந்த வாரம் முழுவதும் ஒன் வீக் நம்முடைய டீக்கன்மார்கள்லாம் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கா சார், அதை பற்றி? ஆமாம், கண்டிப்பாக. இது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குருமானவர்கள் குறிப்பாக அவங்க திருத்தொண்டர்களாக இருக்கின்ற பொழுது நமது தமிழகத்தில் இது இன்றைக்கி இல்லை, அந்த காலத்திலேருந்தே நம்ம சாந்தம் கலைத்தொடர்புலேயே அவங்களுக்கு பயிற்சிகள், குறிப்பாக இந்த ஊடகத்துறையின் வழியாக எப்படியெல்லாம் அதை நம்ம நற்செய்தி அறிவிப்புக்கு பயன்படுத்தலாம், அந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்கள பங்கில் எப்படி அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ண வைக்கலாம், அந்த மாதிரிலாம் அந்த காலத்துலேருந்தே பயிற்சி. இப்போ இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக என்ன செய்யணும், கடந்த 4 வருடங்களாக தமிழகத்தில் நம்மளுக்கு 4 பெரிய குருமடங்கள் இருக்கிறது. திருச்சிராப்பள்ளியில் ஒன்று இருக்குது, புனித பவுல் குருத்துவ கல்லூரி. அதே மாதிரி கோயம்புத்தூரில் குட் ஷெப்பர்டு நல்ல மெய்ப்பன் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே அதே மாதிரி பூந்தமல்லியில் திரு இருதய குருத்துவ கல்லூரி சேக்கராட். இது 3மே தமிழகத்தில் மிக முக்கியமான, இவங்க இறையியல் வரைக்கும் இங்கே படிப்பாங்க. அப்போ இங்கே இந்த கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் பெங்களூரில் பாப்பிரை குருத்துவ கல்லூரி, சென்ட் பீட்டர்ஸ் பொண்டிஃபிகல் செமினரி, அங்கே பல மாநிலங்களை சேர்ந்தவங்க அங்கே படிக்கிறாங்க. அதே மாதிரி கடந்த வருடத்துலேருந்து சலேசிய குருக்களை உருவாக்கக்கூடிய பெங்களூருடைய கிறிஸ்து ஜோதி செமினரி. அப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேட்சாக இங்கே வருவாங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 20-30 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களுக்கு 5 நாள் இங்கே நம்ம தங்க வச்சு, அப்போ ஊடகத்துறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊடக விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும், இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க, இதை நம்ம எப்படி முறையாக நமது பணிகளில் இதை முறையாக பயன்படுத்துவது. இதற்கு நம்ம அடிமையாக முடியாது, ஆனால் இதை நம்ம பயன்படுத்தி எப்படி சிறப்பாக இன்னும் செயல்படலாம், இதை எப்படி முறைப்படுத்துவது, இதை நம்ம வேண்டான்னு இது தள்ளி வைக்க முடியாது. ஆனால் இது இன்றைக்கு இன்னும் அதிக நிலையில் இது வரப்போகுது. அப்போ இதை முறையாக சரியாக இது நம்முடைய மூளைக்கு மாற்றாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ அதை எவ்வாறு நாம் சரியாக பயன்படுத்துவது, அந்த மாதிரி விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செயலிகள்லாம் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி சமூக ஊடகம், சோஷியல் மீடியா, ட்ரெடிஷ்னல் மீடியா லைக் டெலிவிஷன், ரேடியோ, சினிமா, இவை எல்லாமே அப்புறம் பத்திரிகை. ஸோ இது எப்படி எழுதுவது, எப்படி அமைப்பது, ஒரு கதையை எவ்வாறு உருவாக்குறது, அதை எப்படி ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றுறது, அதை எப்படி விஷுவலாக எடுக்கிறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கு எப்படி அவ்வளோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போது அவங்களுக்கு அவங்க தலங்களுக்கு போகும்போது இப்போ இந்த 5 நாட்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இங்கே இருந்து அவங்க படிக்கிறதுனால இப்போ கடந்த 4 வருஷங்களாக அது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் செமினரி போவோம். அதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த நிதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மாதா தொலைக்காட்சி நிதியங்கள் நம்ம கொடுக்குற நன்கொடைகள்லேருந்து, அப்போ நமது இப்போ வருங்காலத்தில் வரக்கூடிய புதிய குருக்கள், ஏறக்குறைய ஒரு 500 குருக்களை நம்ம இந்த கடந்த 4 வருடங்களில் 500க்கு மேற்பட்ட குருக்களை நம்ம பயிற்றுவிட்டுருக்குறோம். ஏறக்குறைய 600 குருக்கள், புதிய குருக்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறாங்க. அப்போது அடுத்து வருகின்ற சந்ததி இந்த விதமான ஊடகத்துறை ஞானத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். அப்போது இது நம்ம செய்ய வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி இளைஞர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி, சாந்தம் கலைத்தொடர் நிலையம், தமிழக சிகிரிஸ் அமைப்பு 3 சேர்ந்து ஒவ்வொரு பகுதியாக மறை மாவட்டமாக சென்று அங்கே அதுதான் அந்த சிங்க்
சினர்ஜைசிங் யூத் நெட்வொர்க் ஃபார் சேஞ்ச். ஸோ அவர்களை இன்னொரு பக்கம் இளைஞர்களை அடுத்து வருகின்ற சந்ததிகள்லாம் எப்படி பொறுப்போடு நம்ம வந்து செயல்படணும் என்று அது ஒரு பகுதி. இது மாதிரி உருவாக்க பணிகள் ஒரு பக்கம் மாத தொலைக்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான உருவாக்க பணிகளை நமது சாந்தம் கலைத்துறை நிலையம் செய்து கொண்டே இருக்கிறது. அது மாதிரி பல்வேறு பணிகள் எல்லாம் கடவுளுடைய கிருபையால் சிறப்பாக போயிட்டுருக்குது. அதற்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பராமரிப்பும். கண்டிப்பாக ஃபாதர். தொடர்ந்து அவர்கள் உற்சாகம் கொடுக்கக்கூடிய அளவில் நமக்கு கடிதங்களும் எழுதி அனுப்புகிறாங்க. அதில் முதலாவது ஃபாதர் ஜேசு ரத்தினம் சென்னையிலேருந்து ஃபாதர், தெண்டல் நகர் பங்கு சென்னை. வந்ததும் தந்ததும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் தம்பி போஸ்கோ அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தந்தையே, நான் ஓய்வு பெற்ற தொழிலாளி. நான் நிறைய படிக்க எங்கள் குடும்பத்தில் வசதி இல்லாததினால் SSLC நிறுத்திவிட்டார்கள். ஆனால் எனக்கு நாடகம், பேச்சு போட்டிகளில் ஆர்வம் உண்டு. நான் வேலையில் இருக்கும்போதே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். தந்தையே, இன்னமும் சில கூட்டங்கள் கிறிஸ்தவர்களை தாய்மொழியில் தமிழ் மீது பற்றற்றவர்கள் என்றே பேசுகிறார்கள். ஆனால் நிலாமுற்றம் போன்ற நிகழ்வுகள் நாம் கிறிஸ்தவர்கள் மொழி பற்றில், கலை உணர்வில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிறது. அதற்காக என் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தந்தையை எடுத்து வாசி என்ற நிகழ்வு மிகவும் உபயோகமாக உள்ளது. தந்தை ரைமண்ட் ஜோசப் அவர்களும் தந்தை ஸ்டான்லி அவர்களும் அதற்கு முன்னால் தொடக்க நூலுக்கு விளக்கமளித்த பேராயர் பீட்டர் அபீர் அவர்களும் மிக சிறப்பான விளக்கங்களை தந்தார்கள். சரித சான்றுகள், புவியியல் சான்றுகளை மட்டுமல்ல, எபிரேயத்தில், கிரேக்கத்தில் முக்கியமான வார்த்தைகளுக்கு விளக்கம் தருவது சிறப்பு. அரசியல் சட்டத்தின் கூறுகளை விளக்கும் போது இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறதா? ஆனால் நடைமுறையில் இவைகள் மக்களுக்கு பயன் தராமல் மறைக்கப்பட்டுள்ளதே. நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். காலம் வரும், நல்லவை நடக்கும். தந்தையை, மாதா தொலைக்காட்சி இயங்குவது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் சொல்லும்போது மனதிற்கு கஷ்டமாகத்தான் உள்ளது. ஆனால் இது மனிதர்களால் மட்டும் நடந்தால் கஷ்டம்தான். ஆனால் ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவர் அல்லவா மாதா தொலைக்காட்சியை இயக்குகின்ற இறைவனுக்கு நன்றி. இதை முன்னின்று தியாக உணர்வோடு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அருட்பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பணியாளர்களையும் இருகரம் கூப்பி வாழ்த்துகிறேன். தந்தையே, ஞாயிறு திருப்பலிக்கான வாசகங்களுக்கு 4 தந்தையர்கள் தரும் விளக்கங்கள் சிறப்பு. விண்ணக வாழ்வை அடைந்துவிட்ட போஸ்கோ தந்தையை பார்க்கும் போதெல்லாம் கடவுள் அவரை இவ்வளவு சீக்கிரம் எடுத்திருக்க வேண்டாம் என்பது போல் நினைக்க தோன்றுகிறது. தந்தையே, உங்களை போன்ற தியாக உள்ளம் படைத்த அருட்பணியாளர்கள் மாதா டிவிக்கு கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷம், கொடை. வாழ்க மாதா தொலைக்காட்சி, வாழ்க இதில் வேலை செய்யும் பணியாளர்கள். நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. இவன் ஜேசு ரத்தினம், தென்றல் நகர் பங்கு, சென்னை. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கடிதம். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நீங்கள் பணிகளை குறித்தும் இதில் இருக்கிற சங்கடங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், சவால்கள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகும்போது அதை உள்வாங்கி அதை நீங்களும் எங்களோடு பகிர்வது நீங்கள் எங்களோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறீங்கன்றது ஏன்னா இனியங்கள் ஒவ்வொரு கடிதமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு பகிர்வும் அதை தான் வெளிப்படுத்துது. அது எந்த அளவுக்கு அவங்க நம்மளோட இருந்து நம்ம இங்கே இருக்கிறோம், அங்கே இருந்து அவங்க நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய அனுபவங்களை கேட்டு அவர்கள் நம்மளோட ஐக்கியப்படுவது இது பெரிய ஆசீர்வாதம். இது நான் பெரிய ஆசீர்வாதமாக, இது கடவுளின் வெளிப்பாடு. இது உண்மையிலே பல நேரம் நான் சொல்லுவேன். அதாவது அந்த பெந்தகோஸ்தே திருநாள் அன்று ஆவியானுடைய வருகைக்கு பிறகு இந்த சீடர்கள், ஆண்டவருடைய அந்த திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை அவர்கள் உணர்ந்தார்கள். அது வரைக்கும் அவர் கூட தான் ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க, அவர் கூட தான் வாழ்ந்தாங்க, அவங்க கூட உறங்கினாங்க, சாப்பிட்டாங்க, பயணித்தாங்க, எல்லாத்துலேயும் பங்கெடுத்தாங்க. ஆனால் தூயாவியாருடைய வருகைக்கு பிறகு ஆண்டவர் இவங்க கூட இல்லை. அவர் அங்கே விண்ணகம் போயிட்டார் தந்தைக்கிட்ட. ஆனால் வருகைக்கு பிறகு அன்னை மரியாள் இருக்கிறாங்க, தூயாவியானவர் இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் எவ்வாறு உணர்ந்தவர்களாக, நீங்கள் சிலுவையில் அரைஞ்சு இயேசு நீங்கள் கொண்டுட்டீங்க, பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, அது கடவுளுடைய திட்டம், நீங்கள் பயப்படாதீங்க, மனம் மாறுங்க, அது போதும், கடவுள் உங்களை ஏற்றுக்குவார். எவ்வளோ தைரியமாக சொல்லணும் இல்லைங்களா? நீங்கள் தான் அவரை கொண்டீங்க சொல்லணும் இல்லை? அத்தனை பெரிய கூட்டத்துக்கு முன்னால் தைரியமாக ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்ல முடியுது? ஆவியானவர், ஆவியானுடைய துணை, அன்னை மரியாளின் பரிந்துரை, 2 விஷயங்கள் அங்கே இருக்குது. அன்னை மரியாள் அங்கேருந்து அவங்களுக்காக எவ்வளோ மன்றாடி இருப்பாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நம்முடைய இனிய இதங்கள், நம்ம ரத்னமா சகோதரர் ஐயாவாக இருக்கட்டும்,
இவங்க எவ்வளோ அதை உணர்றாங்க பார்த்தீங்களா? அந்த மனசுக்குள்ளே உள்வாங்கி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் செயல்படுறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா இது கடவுளின் செயல், கண்டிப்பா. கடவுளின் செயல். அன்றைக்கி நம்ம அந்த நீங்கள்லாம் பார்ப்பீங்க நிகழ்ச்சி, நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம், யூடியூப்பில் இருக்குது. ஃபாதர் விக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அவர் கம்பீரமான ஒரு மனுஷன், அவ்வளோ கம்பீரமாக இருப்பார், எதையும் ஃபேஸ் பண்ணுவார், எல்லா சேலஞ்சும் ஃபேஸ் பண்ணுவார். நான் அப்படி தான் அவரை நான் பார்த்துருக்கேன், அப்படி தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். எல்லாருமே நாங்கள் ஃபாதர் கிருபா இருக்கட்டும், நம்ம ஜோ லூர்சாமி ஃபாதராக இருக்கட்டும், இல்லை ஃபாதர் வின்சென்ட் சின்னதுரையாக இருக்கட்டும், இல்லை பெனடிக்டாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே வந்து அவரை ரொம்ப ஜைஜாண்டிக்காக, ரொம்ப ஐடியாலஜிஸ்டிக்காக, ரொம்ப அவருடைய திங்கிங்லாம் வந்து நம்ம நினைக்கிறது ஒரு 100 மடங்கு அவர் வேறு லெவலில் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் அன்றைக்கி நான் இங்கே இந்த இடத்துல வந்து முதல் கல்லை எடுத்து வைத்து அஸ்திவாரம் வச்சது நீங்கள் தான், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோடனே ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கலங்கிட்டார். கண்டிப்பாக விட்னஸ் நானும் இருக்கேன். அப்படியே கலங்கிட்டார். அதுதான் கலங்கிய அவர் எடுத்தோடனே சொன்னால் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அவர் சொன்னது, இது கடவுளுடைய திருவளம், கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும், அதை நான் நம்புகிறேன், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான். ஏன்னா அப்படி தான் நான் எல்லா காரியத்திலையும் அதை தான் நான் உணர்கிறேன், அதை தான் நான் பார்க்கிறேன், அதுதான் ரத்தனம்னு சொல்கிறார். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா. நீங்கள் சொல்லிய உடனே எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது என்னை அறியாமலே எனக்குள் ஒரு உணர்வு பொங்கியது. மிக்க மிக்க நன்றி. கடவுளின் ஆசிரியர் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ரீனா ஃபாதர் உளுந்தூர்பேட்டையிலேருந்து எழுந்திருக்காங்க. இறையேசுவில் அன்புள்ள தந்தைக்கு இறையாசிர் வேண்டி வெகு நாட்களுக்கு பிறகு எழுதுவது. நாங்கள் அனைவரும் நலம், தங்கள் அனைவரின் நலமறிய ஆவல் தந்தையே. நல்லா இருக்குமா? சந்தோஷம், நன்றி. மாதா டிவி எங்கள் வாழ்வில் புதிய திருப்பத்தையும் மனமாற்றத்தையும் கொடுத்து வருகிறது என்பதில் சிறிதளவும் மாற்றமில்லை தந்தையே. அதற்காக என்றும் எங்கள் குடும்பம் நன்றியோடு இருப்போம். பங்கு ஆலயத்தில் காலை திருப்பலியில் பங்கு கொள்வதற்கு முன்பே போற்றி இறைவா நிகழ்ச்சி, திருப்புகழ் மாலை நிகழ்ச்சி, இவற்றின் மூலம் இறை வார்த்தைகளை கேட்டு மன நிறைவோடு திருப்பலியில் பங்கு பெற தருகின்ற வாய்ப்புகளுக்காக நன்றி தந்தையே. அன்றாடம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி மூலம் பெற்றுக்கொள்ளும் நற்கருத்துக்கள் பல. ஜோ குழுவினருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். தங்களின் வாட்ஸ்அப் குழு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது தந்தையே. குழுவில் அனைத்து நிகழ்ச்சிகளின் இணைப்பும் வருவதால் இரவில் கைபேசி மூலம் பார்க்க வசதியாக உள்ளது. நன்றி தந்தையே. நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியின் மூலம் பிற நாடுகள், பிற மாநிலங்களில் நற்செய்தி அறிவிப்பவர்களின் சவால்களை புரிந்து கொண்டு மேலும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கடவுள் வணக்கத்தில் ஆயர் சிங்கராயர் அவர்களின் ஆன்றோர் வாக்கு மூலம் தனிப்பட்ட முறையில் என் பள்ளியில் வகுப்பில் மாணவர்களுக்கு அவற்றை கூற மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆயர் அவர்களின் தளராத பணிகளுக்கு வாழ்த்துக்கள். டிவைன் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஜோவுக்கு வாழ்த்துக்கள். இக்கால சிறு பிள்ளைகளை நம் ஆலய பாடல்களை பாட வைத்து அவற்றை ஊக்குவித்து பரிசுகள் வழங்கி மேலும் நல்முறையில் அவர்கள் சிறப்புடன் பாட சிறந்த நடுவர்களை கொண்டு அவர்களை வழிநடத்தும் டிவைன் சிங்கர் குழுமத்திற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அதற்காக தாங்கள் எவ்வளவு செலவு செய்திருப்பீர்கள் என்பதை அறிவோம் தந்தையே. கண்டிப்பாக இம்முயற்சி சிறு பிள்ளைகளிடத்தில் நம் கத்தோலிக்க பாடல்களை பாட மென்மேலும் ஆவலை தூண்டும். தம்பி போஸ்கோவின் ஜீசஸ் பஞ்ச் மூலம் வாரம் ஒரு இறைவார்த்தை வயது வரம்பின்றி அனைவரையும் அவரவர் மொழி நடையில் கேட்க மிக இனிமையாக இருக்கும் தந்தையே. போஸ்கோவிற்கு பாராட்டுக்கள். கதைக்கலாம் வாங்க டாபிக் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பின் மூலம் தினமும் தாங்கள் பகிர்ந்து வரும் தினம் ஒரு இறைவார்த்தை ஆசிரியருக்காகவும் நன்றி தந்தையே. ஃபேஸ்புக்கின் மூலம் டுடேஸ் சேலஞ்ச் என்ற நிகழ்ச்சி மூலம் இறைவார்த்தை பகிர்தல் அருமை. தினமும் வினாடி வினாவிற்கு பதில் அனுப்பிவிடுவேன், அதற்காகவும் நன்றி தந்தையே. மாதா டிவியில் திரைக்கு முன்னும் திரைக்கு பின்னும் இருந்து பணிபுரிகின்ற தங்கள் அனைவருக்காகவும் எங்கள் அன்றாட குடும்ப ஜெபத்திலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு இறையாசிர் வேண்டும். ரீனா, உளுந்தூர்பேட்டை. ரீனா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது என்னென்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதில் இருக்கக்கூடிய பின்புலம், அதை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து இப்போ டிவி மட்டும் இல்லை, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் ரீனா, ஐ அப்ரிஷியேட் தட்.
அதாவது வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வருது, எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. மற்ற நேரங்களில் வந்து நான் பார்க்க முடியாத நேரங்களில் கைபேசியில் பார்த்துக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நிகழ்லாம் வருது, அதெல்லாம் நான் பங்கெடுக்கிறேன். கேள்விலாம் கேட்குறாங்க, பார்ட்டிசிபேஷன்லாம் இருக்குது, அதில் பங்கெடுக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்வது வந்து ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபை, நீங்கள் மாதா டிவியுடைய ஸ்பாட்டிஃபை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 400-500 பாடல்களுக்கு மேலே நம்முடைய பாடல், நாம் தயாரித்த பாடல்களை அதில் வெளியிட்டிருக்கோம். அது தலைப்பு வாரியாக இருக்குது. ஆராதனை பாடல்கள், அன்னை மாரியாயின் பாடல்கள், பாவமன்னிப்பு பாடல்னு சொல்லிட்டு நிறைய. அப்புறம் நிறைய நாடகங்கள் இருக்குது. அப்புறம் எடுத்துவாசி ஆடியோஸ் இருக்குது. அப்புறம் இறைமகன் இயேசுன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வாழ்க்கை வரலாறு, எனக்குரிய அது ஒரு 8 மணி நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு பயணிக்கும் பொழுது, ரீனாக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ரொம்ப அருமையான, சும்மா கண்ட பாட்டிங்க கேட்குறதுக்கு நம்மளுடைய அருமையான பாடல் உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுதெல்லாம், பயணிக்கின்ற பொழுதெல்லாம் அதை கேட்கலாம். ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். ஃபாதர் மரியான் அவங்க டீம் வந்து இது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப சந்தோஷம் ரீனா, உன்னுடைய அருமையான பகிர்வு, நல்ல எண்ணம், நீங்கள் எங்களுக்காக செய்கிற ஜெபம், இதுகளால் தான் இங்கே இவ்வளோ பணிகளும் மிக சிறப்பாக எங்களால் செய்ய முடிகிறது. அதனால் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களது ஜெபங்களும் பாராட்டுகளும் நன்றியும் கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக லூர்து அமலராணி அம்மா, திருக்கோயிலூர்லேருந்து. ஃபாதர், கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, கடந்து வந்த பின்புதான் கண்டு உணர்கிறோம், நம்மை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல, அது நம் வாழ்வை வடிவமைத்த காலம் என்ற வரிகளை நம் வாழ்வில் மெய்ப்பிக்கும், வாழ்வை இறை சித்தப்படி வடிவமைக்கும் நமது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கென ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. 24/7/2025 அன்று பெசன் நகர் திருப்பலியில் பங்கு தந்தை அவர்கள் தனது மறையுரையில் அன்றைய புனிதர் லெபனான் நாட்டைச் சேர்ந்த ஷெர்பல் மக்களோம் அவரது பரிந்துரையால் 1993 ஆண்டு 55 வயதுடைய நீண்ட காலம் பக்கவாத நோயால் படுக்கையாகி இருந்தவர் இந்த புனிதரின் ஜபத்தால் இரவில் தனது கழுத்து பகுதியில் அறுவை சிகிச்சை நடந்ததாக கனவு கண்டதையும், அடுத்த நாள் காலை பார்க்கையில் கழுத்து பகுதியில் 2 தழும்பு இருந்ததாகவும் நோய் குணமாகி நடந்ததாக சொன்ன சாட்சி நிகழ்வு சிறப்பு. பங்கு தந்தை எப்போதும் தனது மறையுரையில் அன்றைய புனிதர்கள், தெரியாத பலரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பகிர்வது அவரது தனித்தன்மை. பாராட்டுக்கள். 24/7/2025 மற்றும் 29/7/2025 அன்று ஒளிபரப்பான எடுத்துவாசி நிகழ்ச்சியில் அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகியவற்றில் உள்ள விளக்கங்களுடன் கூடிய பகிர்வில், மூதாதையரோடு துயில் கொள்ளுதல் என்பது இயற்கை மரணம், சாலமோனின் மரணம் அத்தகையதாக இருந்தது, யோகவாசின் மரணம் கழுதையின் அடக்கம், அதாவது நல்ல மரணம் இல்லை என்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சவுல், தாவீது, சாலமோன் ஆகிய 3 அரசர்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள், ஆலமரம் போன்றோர். ஆலமரத்தின் கீழ் எந்த செடியும் முளைப்பதில்லை. அதை போல இம்மூவருக்கும் பின் வந்தோர் சாமானியர்களே. அதிலும் ரெகோபயாம் எப்படி தனது ஆணவச் செயலால் மதிப்பை இழந்தான் என்ற விளக்கமெல்லாம் மிக அருமை. 25/7/2025 அன்று புனித யாக்கோபு திருவிழாவன்று ஸ்பெயின் நாட்டில் உள்ள சாண்டியாகோ திருத்தலம் பற்றிய விளக்கப்படம் எத்தனை முறை மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டாலும் சலிப்பு தட்டுவதில்லை. அங்குள்ள உலகின் மிகப்பெரிய தூப கலசம், திருத்தூதர்கள் கல்லறைக்கு மேல் கட்டப்பட்ட உலகின் 3 கோயில்களில் இதுவும் ஒன்று. அவரது தலை ஜெருசலேமிலும் உடல் இங்கும் அடக்கம் செய்யப்பட்டதாக பகிர்ந்ததும், சென்னையில் பொன்னேரியில் உள்ள யாகப்பர் ஆலயம் பற்றிய பகிர்வும் நன்றாக இருந்தது. 26/7/2025 புனித சுவிக்கின் அன்னமாள் திருவிழாவன்று தாத்தா பாட்டியர் தினத்தன்று சகோதரர் பிலோமி அலெக்ஸ் முதியோர் குழந்தைகளை சந்தித்து கலந்துரையாடி பகிர்ந்தவை மறு ஒளிபரப்பானாலும் எக்காலத்திற்கும் ஏற்ற சிறந்த நிகழ்ச்சி. 24/7/2025 அன்று பூண்டி திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பான மதிய திருப்பலியில் பொருளாளர் தந்தை தனது மறையுரையில் நமக்குள்ள 5 உணர்வுகளோடு இன்னும் 2, அதாவது 7, நாம் மனதில் நினைப்பது 6வது, அதன் வெளிப்பாடு 7வது என்றது புதிய சிந்தனையாக இருந்தது. சென்ற வாரத்தோடு முடிந்த இப்போதைய தலைப்பு அறம் செய் நிகழ்ச்சியில் கருத்தாளர்கள், பெற்றோர், பிள்ளைகளுடனான பகிர்வு, ஜெண்டர் ஈக்வாலிட்டி மற்றும் ஜெண்டர் எக்விட்டி என்பது பற்றிய விளக்கம், பள்ளிக்கே சென்று பிள்ளைகளிடம் செயல்பாடுகள் மூலம் இவற்றை விளக்கிய மருத்துவர் ஷில்பா அவர்களுக்கு அவர்களது மெனக்கெடல் அருமை. சகோதரர் லியோ ரவிச்சந்திரனுக்கும் பாராட்டுக்கள்.
தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகள் பற்றிய எனது கருத்துக்களை பகிர விழைந்து இந்த அளவில் இப்பதிவை நிறைவு செய்கிறேன் தந்தையே. ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். ரொம்ப 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 நன்றிங்கக்கா. அது அந்த டெப்த்து, அதான் உங்களுடைய கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து, அந்த இட் இஸ் லைக் ரிசர்ச், ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி. அது எப்போ மறக்க முடியாது. ஒவ்வொரு கடிதத்திற்கும் ஒரு ஒரு குணாதிசயம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு கடிதமும் வந்து ரொம்ப ஹை இது எல்லாம் அதுக்கென்று ஒரு குணாதிசயம். அந்த குணாதிசயத்தில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் எவ்வளவு ஒரு ஒரு ஆசிரியையாக, ஒரு மனைவியாக, ஒரு ஒரு தாயினுடைய மகளாக, வயசான அம்மா அவங்கள பார்க்கணும், இவ்வளோ காரியங்களும் நீங்கள் செய்யும்பொழுது கடிதத்திற்கென்று ஒரு நேரம், மாதா தொலைக்காட்சியுடைய சகோதரியாக இல்லையா, அப்போ இவ்வளவும் வந்து நீங்கள் எடுத்து அது வாரம் வாரம் எழுதி அனுப்புவது, யோசிப்பது உண்மையிலே வந்து பெரிய பெரிய காரியம் என்று தான் நான் பார்க்கிறேன். எல்லாருமே அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. மாதா தொலைக்காட்சியுடைய கீதங்கள் மிகச் சிறப்பான ஒரு ஒரு இது. குறிப்பாக அந்த அறம் செய்ய பற்றி, ஏன்னா இன்னும் நம்ம மக்கள் மத்தியில் அந்த நிகழ்ச்சி சென்றடையணும் என்னுடைய ஆசை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளை வளர்ப்பது வந்து பெரிய சவால், ரொம்ப பெரிய சவால். நானும் என் தம்பி வீட்டில் 2 பசங்களை பார்க்குறேன். அவங்களுடைய பார்வை பாருங்கள். என் தம்பியோடைய பையன் அவன் இப்போ 7வது படிக்கிறான். அந்த காலத்தில் நாங்கள் வந்து பரீட்சை எழுதிட்டு வருவோம். ஒரு கேள்வி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ்லலாம் 40 ஒன் வேர்டு இருக்கும். அப்புறம் அதுக்கு 40 மார்க்கு. அப்புறம் 2 மார்க்ஸுக்கு வந்து 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ ஒரு 5 கொஸ்டினோ என்னமோ இருக்கும். ஒரே ஒரு 2 சாய்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் 10 மார்க்கு கொஸ்டின் 1ஓ 2ஓ இருக்கும். மொத்தம் 100 மார்க். இந்த ஒன் வேர்டில் 1 அது வந்து ஒரே வார்த்தை தான் இருக்கும். அது வந்து எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னா புஸ்தகத்தை வாசிக்கணும். இந்த நோட்ஸ் எல்லாம் பிரயோஜனப்படாது. புஸ்தகத்தை வாசிக்கணும். புஸ்தகத்தை ஃபுல்லாக வாசிக்கணும், நல்லாவே வாசிக்கணும். வாசித்து அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட ஒன் வேர்டு கேட்டாலும் பதில் சொல்லிடலாம். 40க்கு 40 அப்படியே வந்து சொல்லையாக வரும். இப்போ சில நேரங்களில் வந்து அந்த, ஏன்னா அது கரெக்டாக டைமுக்கு பிறகு அதை எழுதணும். அதை விட்டு 1 தப்பாகிடுச்சுன்னா என்னமோ எனக்கு 99 மார்க் வந்துடும் 100%. அந்த 1 மார்க்கு போச்சேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனைப்படுவோம். நாங்களாம் வருத்தப்படும். அசால்ட்டாக 2 மார்க் 2 10 மார்க் கொஸ்டின் விட்டுட்டு வருவான். ஏன்டா எழுதுறேன்னா விட்டு போச்சு அப்போ சிரிப்பான். இல்லையா, அது விட்டுட்டேன்னு ஒரு வருத்தம் இல்லையாடா அப்படின்னா, தெரியல, டைம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய மனநிலை, அப்போ இவங்க எப்படி வந்து அந்த 20 மார்க்ஸ்டா 80, அப்போ 80க்கு தான் நீ எக்ஸாம் எழுதியிருக்குன்னா இன்னொன்று எவ்வளோ மார்க் வரப்போகுது யோசிடா அப்படின்றது வந்து அவங்கள வந்து அந்த ஒரு ஈராவுக்குள்ள நம்ம கொண்டு போகிறது வந்து சாதாரணம், ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இவர்களை வந்து நம்ம எப்படி அந்த ஒரு, அதுதான் இந்த அறம் செய் நிகழ்ச்சி. எப்படி பிள்ளைகளை நம்ம வந்து புரிந்து கொள்வது சைக்கலாஜிக்கலாக, சும்மா அப்படி இல்லை. அதனால் பாருங்கள், பார்த்தவங்க வந்து பார்க்காதவங்கள்ட்ட சொல்லுங்கள். சரிப்பா, தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே போல் விடாமல் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருப்போம், நிகழ்ச்சிகளை பற்றியும் சரி. ஸோ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஃபாதர். தேங்க்யூ. இனி இது எங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்வோம் ஃபாதர். நன்றி தம்பி போஸ்கோ. அதனால் இனி இதயங்களே, நான் எப்பவும் சொல்கிறது தான், திருப்பி நான் என்னடா ஃபாதர் அரைச்சமாகவே அரைக்கிறாரு, வேறு வழியில் நான் அரைச்சி தான் ஆகணும். என்ன அரைக்கணும்? மாதா டிவிக்காக ஜெபம் பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். மாதா டிவிக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இது வரைக்கும் இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, கொடுங்க. அது ஆசீர்வாதம். நீங்கள் கொடுப்பது ஆசீர்வாதம். காரணம், கடவுளின் வார்த்தையை அதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒரு கருவி. நீங்கள் தருகின்ற ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 300, 500, 1000, இது வந்து அதுக்கு வழியாக உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம். ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, பிரசன்னத்தை, வார்த்தையை கொண்டு போவதற்கு நீங்கள் அதில் பங்கெடுக்கின்ற பொழுது அதற்குரிய ஆசிரை நீங்கள் பெற. என்னுடைய ஊழியன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை பெறாமல் போக மாட்டான். நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொன்னாருங்க. ஆண்டோடைய வார்த்தை அவர் ஏமாற்றுவாரா? நம்ம ஏமாற்றலாம், நான் ஏமாற்றுவேன், ஆண்டவர் ஏமாற்றுவாரா? அப்போ யோசிங்க. நான் என்ன இது வரைக்கும் செஞ்சேன். நிறைய பேர் சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறத செய்யணும் தான், செஞ்சிடணும் இல்லையா, கொடுத்துடணும், ஜெபிக்கணும், செய்யணும், அதற்கு மெனக்கிடணும். உங்கள் மொபைல் எடுக்கணும், மாதா டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். உங்கள் வீட்டில் 5ஆம் கிளாஸ் பிள்ளை இருக்குதா, 1ஆம் கிளாஸ் இருக்கா, LKG இருக்கா, கொடுங்க. மாதா டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. அதில் டொனேட்னு இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா போதும்.
உங்கள் நம்பர் அடிச்சிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபியை போட்டோன்னே அடுத்து வந்து முதல் தர போட்டிங்கன்னா உங்களுடைய விலாசம், உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். உங்கள்கிட்ட இல்லையா, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேர பிள்ளைகள்கிட்ட இருக்க போடுங்க, போட சொல்லுங்கள். அடுத்த உடனே போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், எந்த வங்கி வழியாக பண்ணுறீங்களா, இல்லை இந்த யூபிஐ, இந்த ஜிபே கீபே என்னமெல்லாம் சொல்கிறாங்களோ, எக்ஸ்பேன்னு, எது வழியாக வேணாலும் அனுப்புனா 2-3 செகண்ட்லேயே உங்கள் இமெயிலுக்கு ரசீது வந்துடும். நீங்கள் உங்கள் விலாசத்தோடு உங்களோட பேரோட 500 ரூபா அனுப்புனீங்க, 1000 ரூபா அனுப்பியிருக்கீங்க, 200 ரூபா அனுப்பியிருக்கீங்க, 100 ரூபா அனுப்பியிருக்கீங்க, 50 ரூபா அனுப்பியிருக்கீங்க, வந்துடும். நீங்கள் பணம் அனுப்புனது போச்சா போலையா என்னாச்சு எந்த கவலையும் இல்லை, 2-3 செகண்டில் அது வந்துடும். ரொம்ப அழகான ஒரு மெத்தட். இல்லை மாதம் நான் தரேன்ப்பா, உங்கள் வங்கி கணக்கு வழியாக வரும், அழகாக வந்துடும். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உடனே அனுப்பி விட்ருவோம். ரொம்ப எளிது, கஷ்டமே கிடையாது. நீங்கள் யார் எங்கே போகிறது, யாரை வர்றது, அவங்க ரசீது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. செய்யாதவங்க தயவு செய்து பங்கெடுங்க. உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னா பங்கெடுங்க. கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காய் அடித்தளமாய் நீர் அமைத்து கொடுத்த சாந்தம் கலை தொடர் நிலையத்திற்காய் நன்றி கூறுகிறோம். 50வது ஆண்டில் பயணிக்கின்ற இந்த நிலையத்திற்காய் உழைத்த ஒவ்வொரு அருட்தந்தையரும், எங்களுடைய ஆயர் பெருமக்களையும், பணியாளர்களையும், உபகாரிகளையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை எல்லாம் முது கரங்களால் அவர்களை தொட்டு ஆசிர்வதியும், அவர்களை வழி நடத்தியர்களும் தொடர்ந்து முது பிரசனம் அவர்களோடு இருப்பதாக. எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வழக்கம் போல உத்வேகத்தையும் அளிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ.